காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்துட்டு பராமரிப்பின்றி பயன்பாட்டுக்கு இல்லாமல் சீரமடைஞ்சு போயிடுது. துளைசை ராஜா அப்படிங்கிறவருடைய மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோயால் வந்துட்டு கண் பறி போயிடுது. அவர் அம்மனுடைய பக்தர் தான். ஸோ அவரோட கனவுல மீண்டும் வந்து அம்மன் தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புற்றில் வந்து நான் வந்துட்டு இருக்கேன், நீ அந்த புற்றை போயிட்டு உள்ளே நான் வந்துட்டு இருக்கேன், நீ எடுத்து என்னை வந்துட்டு வழிபடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மனு. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டு அந்த புற்றை வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுக்கிறார். உள்ளார வந்துட்டு ஒரு ஓலைச்சுவடி கிடைக்குது. அந்த ஓலைச்சுவடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற்று மண்ணை வைத்து என்னுடைய சிரசுக்கு கீழே இருக்கிற என்னுடைய உடலை வந்து நீ அமைச்சிரு, மீதி என்னுடைய சிரசும் இந்த புற்றுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு, ஏற்கனவே இருந்த அந்த சிரசு தான் அம்மன் சொல்கிறது, அதை எடுத்து அந்த உடலோடு நீ சேர்த்து எனக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து நீ கோயில் அமைச்சு வழிபடு, உன்னுடைய பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அம்மனு அந்த ஓலைச்சுவடி மூலமாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் அவரோட உதவியோட அம்மன் சொன்ன அந்த விஷயத்தை வந்துட்டு முயற்சி பண்ணி அவர் அங்கே கோயில் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பெண்ணுடைய அந்த கண் பார்வை மீண்டும் வருது. இந்த விஷயத்தை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புன்னைநல்லூர் அம்மனுடைய அந்த புகழ் எல்லா இடத்துலையும் பரவி அதன் மூலமாக அம்மன் எல்லாருக்கும் அருள்பாலிக்க ஆரம்பித்தாங்க. சிலையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பஞ்சலோகத்தால் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கோம். பிடிச்சிருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி.